இதுவரைக்கும் நம்ம கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, COA எக்ஸாமை எப்படி ஈஸியாக நம்மளால பாஸ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நம்ம டோட்டில் ஒரு புக் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து 390 பேஜஸ் இருக்கும். அது அந்த 390 பேஜஸ் படித்தாதான் உங்களால் ஒரு அபோவ் 80 மார்க் ஆச்சு எடுக்க முடியும், 80 or 70 தான் எடுக்க முடியும். ஸோ அந்த புக்கில் இருந்துட்டு அவுட் ஆஃப் கொஷின்ஸ் நிறையா வரும். பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 160 பேஜ்லேயே உங்களுக்கு 100 மார்க்ஸ் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களால் 100 மார்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம், February 2024 நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் டோட் புக்கில் கூட நமக்கான அந்த கேட்கறதுக்கான ஆன்சர், கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லை. பட் நம்ம புக்கில் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் புக்கு எப்படி போட்டிருக்கோம்னா, ப்ரீவியஸாக 10 இயர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணி தான் அந்த புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்தராக அந்த கீவேர்ட்ஸ், டோட் கொடுத்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு 160 பேஜஸ் படித்தாலே உங்களால் 100 மார்க்கான எடுக்க முடியும். ஓகே, ஈஸியான கெப்பாசிட்டி வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக வந்த கொஸ்டின் பேப்பரு, இதில் கொஸ்டினில் கேட்ட எல்லா ஆன்சரும் நம்ம புக்கில் இருக்குது. அதாவது 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் நமக்கு பேஜ் நம்பர் 10, பேஜ் நம்பர் 11, பேஜ் நம்பர் 36, அது மாதிரி எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம புக்கிலே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தா எல்லாமே வந்துச்சு. பட் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கவர் ஆகலை. ஸோ அதுவும் இந்த கொஸ்டின் பேங்க்லேயே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ மற்ற எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஆல்ரெடி போட்ட புக்ஸில் வந்து கவர் ஆகிருக்கு. அப்போ ஈஸியாக உங்களால் ஒரு 160 பேஜை படித்தாலே போதும், ஒரு 1 மந்த்லேயே உங்களால் COA எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் நமக்கு நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து COA பாஸ் பண்ணணும். இந்த புக்ஸை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேங்க் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஈஸியாகவே இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ பேஜ் நம்பர் 7, பேஜ் நம்பர் 21, இதெல்லாமே நம்ம புக்கில் இருக்கிற அந்த பேஜில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ அப்போ அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்த 160 பேஜுக்குள்ளாரே நான் எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ப்ரீவியஸ் இயராக கேட்டது ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்றத நான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்போ ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக நீங்கள் இந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள், ஸோ இதான் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ பார்க்குறீங்களா, இதான் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ 2 புக்கு இருக்குது, ஒன்று ப்ராக்டிக்கல் புக்கு, இன்னொன்று தியரி புக். அதுமாதிரி 34 ப்ராக்டிக்கலுக்கும் நம்ம எப்படி பண்ணணும், எக்ஸசைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், ப்ளஸ் அதுக்கான வீடியோவோட கொடுத்துட்றோம். ஸோ அந்த புக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஈஸியாக எப்படி நம்ம தேரிக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 160 பேஜ் ரெடி பண்ணணுமோ, அது மாதிரி ப்ராக்டிக்கலும் ஒரு 174 பேஜஸில் ஒரு ப்ராக்டிக்கல் கைடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராக்டிக்கல் கைடை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌசரில் இல்லை மொபைலில் போயிட்டு coa.ccindia.in அப்படி கொடுங்க. coa.ccindia.in. ஸோ ப்ரௌசர் ஆன் பண்ணி கொடுத்துருங்க. இல்லாட்டி ஏதாவது ப்ரௌசர் ஆன் பண்ணிட்டு எங்கள் மொபைலில் கூட உங்கள் ப்ரௌசர் இருக்கும். COA ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா போதும், இங்கே புக் வந்துடும். இது வந்து நம்ம இப்போ சொன்னால் தியரி புக். இதுக்கான அதாவது 160 பேஜ், ஆக்சுவலாக 160 ப்ளஸ் வந்து ஒரு 70 பேஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது கொஸ்டின் பேங்காக கொடுத்துருக்கேன், 1 minutes எல்லாத்தையுமே. ஸோ இதுதான் இதில் இருக்க மொத்தமாக பேஜஸ். ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கினா 350 வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்டிக்கல் புக், ஸோ 300 வரும். சப்போஸ் இது கோம்போ பேக் மாதிரி இருக்குது, 2 புக்கும் சேர்த்து வாங்கினா 600 வரும். அதாவது தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் 2 புக்கும் போய் சேர்த்து 600 வாங்கிக்கலாம். அப்போ ரெக்கார்ட் நோட்டு வேணுன்னா உங்களுக்கு ப்ரீ பிளான் ரெக்கார்ட் இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட் பார்த்தா நீங்கள் இந்த தியரி எக்ஸாம் முடிச்சுட்டு மறுநாள் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போது சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கார்ட் ப்ரீ பிளானை ஃப்ரீயாக உங்களுக்கு அதை வச்சு ஒரு 2-3 டேஸில் இன்றைக்கி ரெக்கார்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளான் பண்ணி ஈஸியாக ரெக்கார்ட் ரெடி பண்ணி வச்சுப்போம். அதில் ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் கைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிக்கல் புக் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எதனா போதும், ஈஸியாக மற்ற எல்லாமே அவுட்புட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் சப்மிட் பண்ணி எல்லாமே 5 அவுட் ஆஃப் 5 மார்க் நான் வாங்கியிருக்காங்க எல்லாமே. அந்த ரெக்கார்டுக்காக 5 மார்க்கு. ஸோ அந்த 5 மார்க் ஈஸியாக நம்ம ரெக்கார்ட் சப்மிட் பண்ணதால் வாங்க முடியும். அப்போ தியரி புக்கு அண்ட் ப்ராக்டிக்கல் புக்கு அண்ட் ரெக்கார்ட் நோட் இது 3மே சேர்த்து கோம்போ பேக்காக இருக்குது. அது வந்து 1100 வரும் இந்த 3 புக்குமே. ஸோ இதை வேணா கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளஸ் இந்த புக்கிலே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்து உங்களுக்கு
QR கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதாவது தேரிக்கான ஒரு 2 hours வீடியோ அண்ட் ப்ராக்டிக்கல் அந்த 34 ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ. ஸோ இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸிமம் சப்போர்ட் ஆஃப் எல்லா வீடியோஸும் இந்த புக்கிலே உங்களுக்கு இன்பில்டாக QR கோட், லாகின் ஐடி அண்ட் QR கோட் 2 மெத்தட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் ஈஸியாக அந்த கிளாஸஸ் உள்ளாரே உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும், 100% உங்களால் COA எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த புக்கில் எல்லா சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நம்மகிட்ட டைரக்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் மூலிமா நீங்கள் கோர்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆன்லைன் கோர்ஸை ஃபுல் சப்போர்ட் வரும். அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து வீக்லி டெஸ்ட்டு அது மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ணால் COA Quiz அப்படி சொல்லிட்டு இருக்கும். கூகுளில் போய்ட்டு இல்லை உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Quiz ஆப் அப்படி கொடுங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆப் தான். ஸோ நெட்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக உங்களால் 1 marks ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த COA Quiz ஆப் யூஸ் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியும். அப்போ 1 mark 40 mark ஈஸியாக இந்த COA Quiz ஆப் யூஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். ஃபர்தராக உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த ஒரு புக்லேயே பார்த்தோன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிளாஸஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். 100% பாஸ் பண்ண முடியும். ஸோ இது மெட்டீரியல் வாங்கினாலே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் அதையோட நீங்கள் அடிஷ்னல் டேரெக்டாக கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற எந்த டவுட்ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் மெட்டீரியல் டோட்டல் மெட்டீரியல் வந்து 1100 தேரி புக்கு, ப்ராக்டிகல் புக்கு, ரெக்கார்ட் நோட். ஸோ ஈஸியாக உங்களால் இதை 3 வாங்கலே உங்களால் பாஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் நாங்கள் தரோம். ஸோ ஃபுல் அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து உங்களுக்கான டெய்லி கிளாஸஸ் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை டெய்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 2 மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பாருங்கள். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, ஜஸ்ட் மெட்டீரியல் இருந்தால் போதும், நான் பாஸ் பண்ணுறோன்னா நீங்கள் மெட்டீரியல் மட்டும் வாங்கினா போதும். ஸோ 0 நாலேஜ், எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி எந்த நாலேஜுமே இல்லைன்னா நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் தான் ஆன்லைனில் நீங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.